கோவையில் மாநில 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி. கோவை இறகுப்பந்து சங்கம் நடத்தும் தமிழ்நாடு மாநிலம் 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி பீளமேட்டில் உள்ள ராக்ஸ் அகாடமியில் நேற்று முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று போட்டிகள் நடைபெறும் ராக்ஸ் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது. இந்திய பேட்மிண்டன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வே. அருணாச்சலம் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர்களிடம் உரையாடினார். நான் அருணாச்சலம் தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் செயலாளர். இது இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து 19 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு. இதில் வந்து 5 பிரிவாக விளையாடுறாங்க. ஆண்கள் ஒற்றையர், ஆண்கள் இரட்டையர், அப்புறம் பெண்கள் ஒற்றையர், பெண்கள் இரட்டையர், அப்புறம் கலப்பு இரட்டையர்னு கிட்டத்தட்ட 400 பிள்ளைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க. இதில் ஜெயிக்கிற குழந்தைங்க வந்து அகில இந்திய லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு. இது வந்து 5 நாளாக நடக்குது. 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. இது சிறப்பு அம்சம் என்னென்னா, இது முதல் தடவை ஒரு மத்திய டிஃபென்ஸ் மத்திய பாதுகாப்புத்துறையோட துறை கீழே இருக்கிற ஏவிஎன்எல்ன்ற கம்பெனி வந்து நாட்டிலே முதல் முறையாக ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களா முன் வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டை அவங்க ஸ்பான்சர் பண்ணி இதில் தேர்வு எடுக்கிற பிள்ளைங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட என்டையர் அவங்க என்னென்ன ட்ராவல் பண்ணணுமோ, எங்கே போகணும், மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம், முக்கியமான நிகழ்வு. அது இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கு ப்ரைஸ் பண்ணி ஊக்கத்தொகையாக நாங்கள் வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அது ஒரு 64 பிள்ளைங்க வந்து அதில் வின்னர்லேருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் எல்லோரும் வந்து இங்கே 4 நாள் தங்கி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்ட இறகுப்பந்து கழகம், தமிழ்நாடு இறகுப்பந்து கழகமும் சேர்ந்து இதை நடத்துது. இதில் கோயம்புத்தூர் இறகுப்பந்து கழகத்தின் சார்பாக ஸ்வேதா மேடம் வந்து இங்கே இந்த ராக்ஸ் அகாடமியோட நிறுவனர். அவங்க இந்த அகாடமியிலேருந்தும் நிறையா நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு, மெடலிஸ்ட்டு, நேஷ்னல் நம்பர் 1லாம் இந்த அகாடமியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் இதில் அவங்களோட மொத்த உறுப்பினரும் எல்லாருமே இங்கேருந்து இந்த ஈவெண்ட்டை 4 நாள் இங்கேருந்து சிறப்பாக நடத்திட்டு. மத்திய மாநில அரசு வந்து உறுதுணையாக இருக்கிறத விட அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது, சாய் மூலமாக அவங்க ஃபண்ட்ஸு டாப் பிளேயர்ஸுக்கு கொடுக்குறது, அதுதான் அவங்களோட மெயின் இது. பட் பொதுவாக வந்து அவங்க நம்மளோட பிளேயர் ரேங்கிங் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரேங்கிங்கும் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு, இதெல்லாம் வந்து அவங்க